அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து இப்போ கேப்பக்களி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு மாவு கேப்ப மாவு எடுத்திருக்கிறேன். 1 கப் கேப்ப மாவுக்கு 2 கப் தண்ணி விடணும். இப்போ இதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கரைச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு பாருங்கள் கெட்டி பட்டு வந்துடுச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த கேப்பக்களிக்கு சைடிஷாக வந்து நம்ம மீன் குழம்பு, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு எது வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் கேப்பக்களி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிடலாம். கையில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இது கூட நான் இப்போ வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க.